தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதரை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, தமிழ் திரையுலகில் அவரை பற்றி அறியாதவங்க, அவரை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆள். ஆனா அவரை பத்தி யாருக்கும் தெரியாது. வெளி உலகத்துக்கு. இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். சிவாஜி கணேசன், அந்த ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, எம்எஸ்வி போன்ற பழைய ஆட்கள்ல இருந்து இன்னைக்கு புதுசா நடிக்க வந்திருக்கிற ஆட்கள், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு மனிதர். அவர் பெயர் கல்யாணம். குட்லக் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்லக்னு ஒரு தேட்டர் உண்டு. அது ஒரு ப்ரீவியூ தேட்டர். நிறைய படங்கள் தயாரிக்கிற படங்கள்லாம் முன்னாடியே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அல்லது ப்ரொடியூசருக்கு மற்ற டெக்னீஷியன்லாம் போட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அல்லது ஒரு அரசியல் தலைவரை கூப்பிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கறதுக்கு கலைஞர் வந்து பார்ப்பாரு, அல்லது ஜெயலலிதா வந்து பார்ப்பாங்க. இப்படி யாரும் வந்து பார்க்குற அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குட்லக் தேட்டர் ரொம்ப முக்கியமான தேட்டர். அதனால அவருக்கு எல்லாரையுமே அதில் மேனேஜர் தான் அந்த கல்யாணம் சார். அவரை வந்து கலைஞர் வராருன்னா உள்ள இறங்கினதுமே எங்க கல்யாணம் அப்படின்னு கேட்பாரு. அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு ரஜினி வந்தாலும், இவர் வந்தாலும், கமல் வந்தாலும் அப்படி ஒரு பழக்கம் அவர். இதை பத்தி சில ஒரு மாசம் முன்னாடி நான் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதினேன். நான் ஏதோ அப்படி ஒரு ஆள் இருந்தார் அப்படின்னு தான் எழுதினேன். அவருடைய ஒரு பெக்குலியர் குணத்தையும் எழுதியிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா படம் போட்டுட்டு இருக்காருன்னா, ஒரு தேட்டர்ல மேனேஜர் வந்து எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பாரு. நம்ம நம்ம எதிர்பார்த்து தவிச்சிருந்த எவ்வளோ படங்கள். இப்போ எந்திரன் வருதோ அல்லது தளபதி வருதோ தவிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான படங்கள்லாம் அங்கே முன்னாடியே 10 நாள் 15 நாள் முன்னாடியே போடப்படும். என்னன்னா அவர் அந்த படத்தை என்னன்னு கூட சீண்ட மாட்டார், பார்க்கவே மாட்டார். நான் ஒரு படம் கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லுவார் அவர். இப்படி ஒரு ஆள். அது ரஜினி நடிச்சிருக்கட்டும், யாராவது நடிச்சிருக்கட்டும், யாரான பிரபலங்கள் வரட்டும், அவங்க கூட பக்கத்தில் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கணும்னு நினச்சதே கிடையாது அவர். அதை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் எழுத எப்போவுமே 100 200 லைக் வர எனக்கு திடீர்னு 1500 லைக் வந்தது. அவர் யார், அவர் யாருன்னு அவர் இப்போ என்ன பண்ணுறாருலாம் தெரியல. நான் வந்து டச் விட்டு போய் 25 வருஷம் ஆயிடுச்சுன்னுலாம் எழுதியிருந்தேன். அந்த செய்தி வந்த ஒரு 3வது நாள் வந்து கல்யாணம் சார் ஃபோன் பண்ணார். நீ எழுதுனதை வந்து நடிகர் சிவகுமார் சார் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அப்புறம் நான் படித்து உன்னை கூப்பிட்றேன், உன் நம்பர் எங்கெங்கே கேட்டு வாங்கி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் போய் நான் பார்த்தேன். நாக் ஸ்டுடியோன்னு இந்த என்ஏசி ஜுவல்லர்ஸ் இருக்காங்களே, அவங்களுடைய ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. என்ஏசி நாக், அதுதான் ஸ்டுடியோ. நாக் ஸ்டுடியோன்னு ஒன்று. அதில் நான் போய் பார்த்தேன். போனால் அப்பவும் வந்து ஏதோ நம்ம கருப்பு படத்துக்காக சூர்யா வந்து பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் நடந்துட்டுருக்கு. பரபரப்பாக இருக்கார். இப்போவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டாரு. நாங்கள் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்லாம் சொன்னார். அவர் வந்து என்னன்னா, நான் அந்த காலத்தில் தினமணியில் இருக்கும்போது அங்கே போன ஒரு 15 வருஷம் சினிமா ரிப்போர்ட்டராக இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அப்போ எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதே மணி 6 ஆகிடும். படம் அங்கே 6 6:15 போடுவாங்க. கொஞ்சம் லேட்டானா 6:30 போட்டுருவாங்க. அது அடிச்சு பிடிச்சி தான் போவேன் ஒரு தடவையும். படம் ஆரம்பிக்க நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் போய் நிற்பேன். அப்போல்லாம் என்னை கூப்பிட்டு, இங்கே வா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான், டிஃபன் சாப்பிட்டு தான் உள்ளே போகணுன்னுவார். சார் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கு விடுங்க சார்னு எத்தனையோ வாட்டி கையை தள்ளிட்டு ஓடி இருக்கேன். அப்போ இழுத்து வந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறேன். படத்தை வேணா ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வைக்கிட்டா அப்படின்வாரு. எனக்கு ஐயோ சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார்னுவேன். அதெல்லாம் நான் சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கே அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஆள், ஒரு ஒரு 10,000 படம் போட்டிருக்காரு, ஆனால் ஒரு படத்தையும் பார்க்காதவர். ஒரு வித்தியாசமாக இருந்தது. இந்த அவரை பற்றிய நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.